நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்ஆல் டிரைவர் அசோசியேஷன்லேருந்து தங்கப்பாண்டி பேசுகிறேன். நண்பர்களே, எதற்காக இந்த பதிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம டிஎன்ஆல் டிரைவர் அசோசியேஷனில் நண்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5000 சில்லற ஐடி கார்டு அடிச்சிருக்கோம். 6000 கார்டு பக்கமாக. அடுத்த கட்டமாக நாம் செய்ய போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இன்சூரன்ஸ். போஸ்ட் ஆஃபீஸில் இன்சூரன்ஸ் போடுறாங்க. 5 லட்சம், 10 லட்சம், 15 லட்சம். இதை நாம் கேட்டாச்சு. இதை நாம் போட்டு கொடுக்கறதுக்கான அனைத்து பணிகளும் துரிதமாக நடந்துகிட்ருக்கு அப்படின்றத நண்பர்களுக்கு முதல்ல தெரியப்படுத்திக்கிறேன். அதற்கு அடுத்த கட்டமாக மத்திய நலவாரிய கார்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய நலவாரிய கார்டு போட்டு கொடுக்குறோம். ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய நலவாரிய கார்டு, மத்திய நலவாரிய கார்டு, மாநில நலவாரிய கார்டு, இது இரண்டோடும் சேர்த்து ஹெல்த் கார்டு அப்படின்றதையும் போட்டு கொடுக்குறோம். இன்சூரன்ஸ், மத்திய நலவாரிய கார்டு, மாநில நலவாரிய கார்டு ப்ளஸ் ஹெல்த் கார்டு, இது நான்கையுமே நாம் நம்ம டிஎன்ஆல் டிரைவர் அசோசியேஷன்லேருந்து முதல்ல நண்பர்களுக்கு போட்டு கொடுக்குறோம். நண்பர்கள் அதற்கு ஆன பணிகளை நம்ம செய்யலாம். உங்களுடைய ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் ப்ளஸ் ஆதார் கார்டில் கொடுத்துருக்கிற நம்பர் உங்கள் கையில் இருக்கணும் அப்படின்றத நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறோம். அடுத்த கட்டமாக நாம் முதல்ல இன்சூரன்ஸ், நலவாரிய கார்டு, ஹெல்த் கார்டு போடுறது தான் நம்மளுடைய அடுத்த ப்ராசஸ். நண்பர்களே, எதுக்காக இப்போ இவ்வளோ தூரம் அவசரமாக முதல்ல இன்சூரன்ஸ் அப்படின்ற கான்செப்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய நண்பர்கள் எப்போ என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்போ அந்த நண்பர்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்வாதாரமும் அவங்களுடைய வாழ்வாதாரமும் பாதுகாக்கப்படணுன்றப்ப முதலில் நாம் செய்ய வேண்டியது இன்சூரன்ஸ். போஸ்ட் ஆஃபீஸில் தான் போடுறோம். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 5 லட்சம், 10 லட்சம், 15 லட்சம் இருக்குது. அதிகபட்சமாக 15 லட்சம் ரூபா ஸ்கீம் தான் நாம் போட போகிறோம் அப்படின்றத நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். நலவாரிய கார்டு, மத்திய நலவாரிய கார்டு, மாநில நலவாரிய கார்டு, ஹெல்த் கார்டு, இதையும் வாங்கி கொடுக்குறோம். அதற்கு அனைத்து நண்பர்களும் அடுத்த கட்ட தகவலுக்கு தயாராக இருங்க நண்பர்களே. அதை நான் நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். உங்களுடைய ஐடி ப்ரூஃப் கேட்கும்போது நீங்கள் கொரியர் அனுப்பணும். அதே மாதிரி ஆதார் கார்டில் என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பரை கையில் வச்சுங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட அந்த நம்பர் இல்லை அப்படின்னா அந்த நம்பர் முதல்ல வாங்க பாருங்கள் நண்பர்களே. ஆதார் கார்டில் நம்பர் மாற்றணும்னாலும் மாற்றுங்க, சரிங்களா? இப்போ அந்த இது நமக்கு கம்பல்சரி தேவை. ஏன்னா ஓடிபி வரும். ஓடிபி நீங்கள் சொல்லணும். ஓடிபி சொன்னால் மட்டும்தான் இங்கே ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். மறந்துட வேண்டாம். நாம் அடுத்த கட்டமாக இன்சூரன்ஸ், மத்திய மாநில நலவாரிய கார்டு, ஹெல்த் கார்டு, இதை நாம் போடுறோம் அப்படின்றத நண்பர்களை தெரியப்படுத்திக்கிறேன். நன்றி நண்பர்கள்.